மார்கன் இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு கிரைம் த்ரில்லர். இதுல வந்து இந்த கிரைம் கேஸ் விசாரணை அதிகாரியா வந்து விஜயன் நடிச்சிருக்காரு. ஒரு தன்னுடைய பொண்ணை இழந்துட்டு காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்று மூலையில முடங்கி இருக்கிறவர். அதே மாதிரியான வேற ஒரு கேஸ் சென்னையில் நடக்க, சென்னை நோக்கி பாம்பேலேருந்து பயணம் பெறாரு இந்த கேஸை விசாரிக்க. அப்படி கேஸை விசாரிக்கும் போது ஒரு கேரக்டரை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த ஒரு சைக்கோவை ஃபாலோ பண்றாங்க. அவன் தான் வில்லன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பண்ற டார்ச்சரே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் கிடையாது கொலகாரன்றதை நம்ம அப்பயே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அவன் வந்து கொலகாரன் கிடையாது. அவன் யாருன்னா தண்ணி கடியில் சாகசம் பண்றவன். அவன் மூலயமா என்ன பண்றாரு, தண்ணிக்குள்ள போய் தியானம் பண்ணி இந்த கொலைகளை பண்ணதுக்கான குழு வந்து போலீஸுக்கு கொடுக்க விஜய் ஆண்டனி அண்ட் கோ வந்து அது போய் அந்த கொலையை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியான ஒரு சிக்கலான திரைக்கதையில, ஒரு தெளிவில்லாத திரைக்கதையில எழுதி இயக்கியிருக்கார் நம்ம லியோ ஜான்பால் இந்த படத்தோட இயக்குனராகவும் இந்த படத்துல வர ஒரு முக்கியமான கேரக்டராகவும், அதாவது கிட்டத்தட்ட ஹீரோவாகவும் அறிமுகமாகிறாரு. விஜயனுடைய அக்கா பையன் தான். விஜய் ஆண்டனியோட அக்கா பையனை வளர்த்து வர்றதுக்காக விஜய் ஆண்டனி இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காரு. மற்றபடி ஒரு பெருசா ஒரு திரைக்கதை, இன்னும் நல்லா கிரைம் கொண்டு போயிருக்கலாம். முதல் பாதி கொஞ்சம் விறுவிறுப்பாகவும், ரெண்டாவது பாதி ரொம்ப ஸ்லோவாகவும், ஒரு தெளிவில்லாத திரைக்கதையாகவும் இந்த மார்கன் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல பிளஸ்னா ஒளிப்பதிவு சொல்லலாம். விஜய் ஆண்டனியோட மியூசிக் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. விஜய் ஆண்டனி நடிப்பு வழக்கம் போல இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி மார்கன் படம் பார்க்கலன்னா ஒரு தடவை போய் தியேட்டர்ல படம் பார்க்கலாம். ஆனா அதுக்கும் கண்டிப்பா கொஞ்சம் பொறுமை வேணும்னு தான் சொல்லுவோம்.